மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். ரிஷிவந்தியத்தில் திமுக தேமுகவும் ஒரு வீட்டு பிள்ளையாக இருக்கும். திமுக வேட்பாளர் வசந்தன் கார்த்திகேயன் பேச்சு. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ரா. காமராஜ் தலைமையில், மாவட்ட செயலாளர் கருணாகரன் முன்னிலையில் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேப்டன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினார். அதன் பிறகு வசந்தம் கார்த்திகேயன் பேசுகையில், ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் கேப்டன் செய்த திட்டங்கள் காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். ஒன்றிய செயலாளர் கூறினார். கீரியும் பாம்பும் போல திமுகவும் இதனால் வரை இருந்து வந்தது என்று கூறினார். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இப்போது ஒன்று சேர்ந்து விட்டோம். இதற்கு பிறகு அண்ணன் தம்பியாக இருப்போம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் மீதியுள்ள வாக்குகள் எங்கு சென்றது என்று பார்த்தபோது அத்தனை ஓட்டுகளும் கேப்டன் அவர்களின் தேமுதிகவிற்கு ஓட்டுகள் சென்றுவிட்டது. ஆனால் இன்று தேமுதிகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துவிட்டது மட்டுமல்லாமல், ரிஷிவந்தியத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அதற்கு முழு காரணம் தேமுதிகவே சாரும். கலைஞர் கேப்டன் அவர்களை பற்றி ஒன்று கூறுகிறேன். அவர் மிக சிறந்த நல்லவர். இங்கிருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலருக்கும் தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெரியாது. தமிழ் ஈயம் பிரச்சனைகள் நடைபெற்றிருந்த போது நேரடியாக பிரபாகரனை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை சொந்த பணத்திலிருந்து வழங்கிய ஒரே நபர் கேப்டன் மட்டுமே. மற்றவர்கள் நிர்வாகம் சந்தித்தேன். அவர் கூட உணவு அருந்தினேன். நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று கதைகளை விட்டு வருகின்றனர். இன்னும் ஒன்று கூறுகிறேன். நான் வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, அனைத்து திட்ட பணிகளிலும் 50% தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும். வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக ₹1 கூட செலவு செய்ய வேண்டாம். முழு செலவையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன். இது மட்டுமில்லாமல் நானும் ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கின்றேன். திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் காமராஜ் சிறப்பாக இன்று வரை செயல்பட்டு வருகிறார். அவருக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் தேமுதிக கழக நிர்வாகிகளிடம் சென்று பேசிவிட்டு அதன் பிறகுதான் சென்று வருகிறேன். ஒன்றை மட்டும் கூறுகிறேன். பிரேமலதா விஜயகாந்த் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். எல். வெங்கடேசன் 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சியை வெற்றி பெறும் என்று ஆணித்தரமாக நான் கூறுகிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் பெருனர் நெற்கிள்ளி, ஒன்றிய செயலாளர்கள் எம்.ஆர். ராஜேந்திரன் செட்டி, தாங்கள் எஸ். ஐயனார் மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர் கருணாகரன், ஒன்றிய செயலாளர் ரா. காமராஜ், தேமுதிக மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.